இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ஏத்த ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். தட்டைப்பயிரும் சுரக்காவும் போட்டு சூப்பரான தட்டைப்பயிறு சுரக்கா குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம், அதோட ஒரு தக்காளி, ஒரு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதக்கி ஆற வச்சு ஒரு மிக்ஸ்சரில் மாற்றி இப்போ ஃபைன் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதோட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் சுரக்காயை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஒரு 3 நிமிஷம் போல் இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்ச மசாலா பேஸ்ட்டுமே சேர்த்து நல்லா ஊற்றிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளி கரைச்சி வச்ச தண்ணியுமே சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு தான், எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 150 கிராம் தட்டைப்பயிறு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையுமே நம்ம நல்லா குழம்புல சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு குழம்புல சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். சூப்பராக என்னோடய ஸ்டைலில் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.